கோவில்பட்டி பகுதியை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கம். ரொம்ப சந்தோஷம் எல்லாம் பார்த்தது. நான் இந்த பகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக மாம்பழம் சின்னத்தில் வேட்பாளராக போட்டியிடுகின்றேன். உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் கேட்டுதான் வந்திருக்கேன். குறிப்பாக நம் குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த சிப்காட் பகுதியை வளர்ச்சியாக கொண்டு வர வேண்டும். சிப்காட் பகுதி இருக்கு, ஆனா அந்த இடத்துல ஒரு தொழிற்சாலை இல்லை. அதெல்லாம் கொண்டு வந்தா நம்ம பசங்க நல்லா படிச்சிருந்தாலும் வேலைக்கு போவாங்க அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல அதெல்லாம் நம்ம கொண்டு வர வேண்டும். ஏன்னா அதெல்லாம் அந்த திட்டங்களை ஆரம்பிச்சாங்களே தவிர தொடரல. அதே போல விவசாயத்துக்கு முக்கியத்துவமே இப்ப கொடுக்கப்படுறது இல்ல. தண்ணியே கிடையாது. தர்மபுரியை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் என்பது தண்ணி இல்லாத வெறும் குறையா இருக்குது. தண்ணி ஏரியில போய் அதாவது கடல்ல போய் வீணாக கலக்கக்கூடிய நீர், அந்த நீரை உபரி நீரை கொண்டு வந்து தர்மபுரி கொடுத்தாலே தர்மபுரியில ஏரி குளங்கள் நிரம்பும். அந்த திட்டத்தை ஆரம்பிச்சாங்க, அது அப்படியே 5 வருடமாக கிடப்புல போட்டிருக்கிறாங்க. ஆனா அதை தொடர்ந்து செய்து முடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரே குறிக்கோள். அதுக்காக கண்டிப்பாக நாங்க எல்லாரும் பாடுபடுவோம் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அதே போல மது போதை இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்கி நம் பசங்களுக்கு நல்ல வாழ்க்கை, அதாவது அவங்க போதை பழக்கம் மது பழக்கம் எந்த கெட்ட பழக்கம் இல்லாம இருக்க வேண்டும் என்பதற்காக நிறைய திட்டங்களை வச்சிருக்கிறோம். அதெல்லாம் செயல்படுத்த ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். ஏன்னா இப்ப வருகின்ற ஆட்சி ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட போகிறது. அப்ப கண்டிப்பாக போதை பழக்கம் மது பழக்கம் தமிழ்நாட்டை விட்டு ஒழிக்கப்பட வேண்டும். அதே போல ஏரி குளங்களை தூர்வாரி அந்த ஏரி குளங்களை நிரப்பக்கூடிய நீர்ப்பாசன திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரதுக்கு தயாராக இருக்கிறோம். நீங்க வாய்ப்பு கொடுங்க, கண்டிப்பாக அதையெல்லாம் செய்யறதுக்கு நாங்க தயாராக இருக்கிறோம். 108 ஆம்புலன்ஸை கொண்டு வந்திருக்கிறோம். கொண்டு வந்த சின்ன மாம்பழம் தான். தர்மபுரியில் மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்த சின்னமும் மாம்பழம் தான். அதே போல தொப்பூர் கணவாய் திட்டத்தை கொண்டு வந்த சின்னம் மாம்பழம். நம்ம மொரப்பூர் ரயில்வே திட்டத்தையும் கொண்டு வர போகும் சின்னமும் மாம்பழம் தான். மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணன் நிறைய வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறாங்க. பெண்களுக்கு நிறைய உரிமை தொகை, 100 நாள் வேலை திட்டம், 150 நாள் வேலை திட்டம், அதே போல இலவசமாக எத்தனையோ நிறைய திட்டங்கள் அறிவித்திருக்கிறாங்க. 2000 மாதம் அவங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்கப்படும் என்று அதையெல்லாம் செயல்படுத்த வேண்டும். பசங்களுக்கு நல்ல படிப்பு, கௌரவமான வேலை, நம்ம நல்ல வருங்காலம் அமைய வேண்டும்னா நீங்க எங்களுக்கு மாம்பழ சின்னத்துல வாய்ப்பு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேம்மா. ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் நீங்க பொறுமையா நின்று கேட்டு நன்றிம்மா. நன்றி. தம்மனப்பட்டி பகுதியை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணியில மாம்பழ சின்னத்துல நாங்க வேட்பாளராக போட்டியிடுகின்றேன். தர்மபுரியில இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் தண்ணீர் பிரச்சனை. அதாவது குடி தண்ணீர் மட்டுமில்ல, விவசாயத்துக்கும் தண்ணீர் கிடையாது. அந்த பிரச்சனையை தீர்க்கணும்னா கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும். ஏன்னா ஆட்சி மாற்றம் வந்தாதான் இங்க என்ன நடக்கும், தண்ணி கொடுப்பாங்க. தண்ணின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்ம அடிப்படை தேவை. அதை கொடுக்கறதுக்கு இவங்க யாருக்குமே இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்துக்கு மனசு வரமாட்டேங்குது. தர்மபுரி அவங்க கண்டுக்கவே இல்லை. தண்ணீருக்காக எத்தனையோ திட்டங்கள் இருக்கு. நீர்ப்பாசன திட்டங்கள் இருக்கு, உபரி நீர் திட்டம் இருக்கு, கூட்டுக்குடிநீர் திட்டம், எத்தனையோ நல்ல திட்டங்கள் இருக்கு. எந்த திட்டத்தையுமே அவங்க செயல்பட்டு கொண்டிருக்கிற திட்டங்களே பாதியில நிறுத்திட்டாங்க. அதனால நல்ல தண்ணி நமக்கு கிடைக்கல. அந்த தண்ணீர் திட்டங்களை முழுமையாக செயல்படுத்துறதுக்காக கண்டிப்பாக நான் வேலை செய்வேன். உங்களுக்காக அந்த வேலையை நான் கண்டிப்பாக செய்வேன் என்று கூறிக்கொள்கின்றேன். அடுத்தது நம்ம பசங்களுக்கு வேலை வாய்ப்பு. நல்ல பசங்க படிக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு வேலை கிடைக்கிறது இல்ல. தர்மபுரியில வேலை கிடைக்குதா? இல்ல. வெளியில எங்கன்னா வெளியூருக்கு போய் தான் வேலை செய்யற மாதிரி ஒரு கட்டாயம் இப்ப. அதனால அவங்களுக்கு தர்மபுரியிலேயே சிப்காட் தொழிற்பேட்டை இருக்கு, ஆனா அங்க ஒரே ஒரு தொழிற்சாலை கூட அவங்க வைக்கவே இல்லை. தொழிற்சாலைகளை கண்டிப்பாக கொண்டு வரலாம். அதாவது தக்காளி சாஸ்
தொழிற்சாலை, மாம்பழக்கூழ் தொழிற்சாலை, இல்ல பெண்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு புலி அந்த பதனிடும் தொழிற்சாலை, இது மாதிரி எத்தனையோ தொழிற்சாலைகளை அங்க கொண்டு வந்தா கண்டிப்பாக பெண்களுக்கும் நல்ல படிச்ச பசங்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதற்காக என்னுடைய உழைப்பு கண்டிப்பாக இருக்கும். அதே போல அடுத்தது மது போதை பழக்கம் ஒழிக்கிறது, அது முக்கியமாக வேணும் நம்மளுடைய இளைஞர்கள்லாம். அதனாலதான் அவங்களுடைய வாழ்க்கையே பாழா போகுது, அவங்க உடம்பும் கெட்டு போகுது, அவங்க வாழ்க்கையும் பாழா போகுது. அதோட அதை நம்பி வர பெண்களுடைய வாழ்க்கை அதோட ரொம்ப மோசம் இல்லையா? அதை நம்பி போய் அந்த மாதிரி ஒரு பெண்களுக்கு மிகப்பெரிய கொடுமை. அதனால்தான் மது போதை பழக்கத்தை ஒழிச்சா பெண்களுடைய முன்னேற்றம் நல்லா இருக்கும், பெண்களுடைய பாதுகாப்பும் நல்லா இருக்கும். அந்த விஷயத்தை கண்டிப்பாக செய்ய வேண்டும். அதை பத்தி இப்ப இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு எந்த ஒரு அக்கறையுமே கிடையாது. எத்தனையோ போதை பழக்கத்தை புதுசா, அதெல்லாம் இந்த 10 வருஷம் முன்னாடி போதைனா என்னன்னு யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைகள் கூட போதை பழக்கத்தை உண்டு பண்ணிட்டாங்க. அதையெல்லாம் ஒழிக்க வேண்டும் என்றால் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க 3 மாதத்துல போதை பழக்கத்தை நம்ம கட்டுப்படுத்திடலாம், ஒழிச்சிடலான்னு. அந்த திட்டங்கள், அந்த மது ஒழிப்பு, போதை ஒழிப்பு, புகையிலை ஒழிப்புக்காக தான் பாட்டாளி மக்கள் கட்சி ரொம்ப காலமாக தொடர்ந்து போராடி கொண்டு வருகிறது. அதை கண்டிப்பாக செய்வோம். அது அப்ப பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு அது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும். 108 ஆம்புலன்ஸ் அதை கொண்டு வந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியும் மாம்பழ சின்னம் தான். அவங்க எல்லாருக்கும் தெரியும், எல்லா கிராமத்துக்கும் வருது இல்லையா 108 ஆம்புலன்ஸ். எப்ப தெருவே இல்லைன்னா கூட வருது. ஆனா திட்டத்தை கொண்டு வந்து பாட்டாளி மக்கள் கட்சியும் மாம்பழ சின்னம், மருத்துவர் அன்புமணி உங்க அண்ணன் தான் அதை கொண்டு வராரு. அதே போல தர்மபுரி மருத்துவக் கல்லூரியும் அவர் தான் கொண்டு வந்திருக்கிறாரு. எதற்காக? எல்லா மக்கள், பாமரர்களாக இருக்கட்டும், படிச்சவங்களா இருக்கட்டும், படிக்காதவங்களா இருக்கட்டும், விவசாயிகளா இருக்கட்டும், ஏழைகள், பணக்காரர்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி நல்ல தரமான மருத்துவம், பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாருக்கும் வைத்தியம் பார்க்க வேண்டும் என்றால் அந்த மருத்துவ கல்லூரியை உருவாக்குனாங்க. தர்மபுரி மருத்துவ கல்லூரியை கொண்டு வந்தது மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். எல்லாமே நம்மளை மாதிரி விவசாயம் பெருங்குடிக்காக தான் இந்த விஷயங்களை செய்திருக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டு மாம்பழ சின்னத்துக்கு வாய்ப்பு கொடுங்க. நிறைய விஷயங்களை செய்ய காத்து கொண்டிருக்கோம். உங்களுக்காக உழைக்கவும், உங்களுக்கு வேலை செய்யவும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு உங்ககிட்ட கேட்கிறோம். மாம்பழ சின்னத்துக்கு வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பாக இந்த இத்தனை திட்டங்களை நிறைவேற்றுவோம். கல்வி கடன், நகைக்கடன், பயிர்க்கடன் தள்ளுபடி, அப்புறம் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் சொல்லியிருக்காங்க 150 நாள் வேலையை உயர்த்தி கொடுப்போம்னு சொல்லி இருக்கிறாங்க. அதே போல 2000 ரூபாய் மாசம் பெண்களுக்கு ஊக்கத்தொகை, எலெக்ஷன் முடிஞ்சோடனே 10,000 ரூபாய் கொடுக்கப்படும். ஃப்ரிட்ஜ், அப்புறம் கேஸ் சிலிண்டர் எல்லாம் கொடுக்கறதுக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்க வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போட்டீங்கன்னா இது அத்தனையும் உங்களுக்கும் சேரும். அதே சமயம் தர்மபுரிக்கு வளர்ச்சி திட்டங்களான பசங்களுக்கு வேலை வாய்ப்பு, நல்ல படிப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு, மது போதை பழக்கம் ஒழிப்பு, நீர்ப்பாசன திட்டங்களை பாட்டாளி மக்கள் கட்சி கண்டிப்பாக தொடர்ந்து போராடி உங்களுக்காக செய்து கொடுக்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.